அனைவருக்கும் விஜய் வெங்கட்டின் அன்பான வணக்கங்கள். நம்ம அனைவருக்குமே மனதை கவர்ந்த கோவில்கள் பல இருக்கும். ஆனால் சில கோவில்கள் மட்டுமே நம்ம மனதோட மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடம்தான் என்னுடைய ஊரான திருக்கோவிலூருக்கு அருகில் அமைந்திருக்கிற ஆதி திருவரங்கம் பெருமாள் கோவில். சமீபத்தில் இந்த கோவிலில் மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதுக்கப்புறமா இந்த தலத்திற்கு இப்போதான் எனக்கு வர வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னைக்கு நான் இந்த கோவிலை பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த தலம் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற அருள்மிகு ஆதி திருவரங்க பெருமாள் திருக்கோவில். 108 திவ்ய தேசங்கள்ல மிகவும் பழமையான மற்றும் தனிச்சிறப்பு வாய்ந்த தலமாக இந்த கோவில் கருதப்படுகிறது. ஆதி திருவரங்கம் என்ற பெயரே இது திருமாலின் முதல் அரங்க திருத்தலம் என்பதை உணர்த்துகிறது. பின்னாளில் உருவான ஸ்ரீரங்கத்திற்கும் முன்னோடியாக இந்த தலம் போற்றப்படுகிறது. இங்கு அருள் பாலிக்கிற பெருமாள் அருள்மிகு ரங்கநாத பெருமாள், தாயார் ரங்கவல்லி நாச்சியார். தல தீர்த்தங்களாக சந்திர புஷ்கரணி மற்றும் தென்பெண்ணையாறு இங்கு அமைந்திருக்கிறது. தலவிருட்சம் புன்னாகமரம். இந்த கோவிலுடைய விமானம் சந்தோமய விமானம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய பெருமாள் சிலைகள்ல இவரும் ஒருவர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை விட பெரிய திருமேனியுடன் காட்சி தருவதால பக்தர்கள் இவரை அன்புடன் பெரிய பெருமாள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்போ இந்த தலத்தினுடைய அதிசயமான வரலாறு என்னன்னா, அசுரகுலத்தில் பிறந்த சோமுகன் என்ற அரக்கன் கடுமையா தவம் செய்து பல வரங்களையும் அழியாத ஆயுளையும் பெற்றிருக்கான். அந்த ஆற்றலால பூலோகம் மற்றும் தேவருலகை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு அவன் எண்ணினானா. முனிவர்களையும் தேவர்களையும் தன்னுடைய அடிமைகளாக்கி தன்னை சேவிக்கும்படி கட்டளையிட்டு இருக்கான். அதிலும் மிகப்பெரிய அநியாயமா பிரம்மதேவரையே சிறைப்பிடித்து அவர்கிட்ட இருக்கிற வேத சாஸ்திரங்களை அபகரித்துட்டு போயிட்டான். இதனால துயரமடைந்த தேவர்கள், முனிவர்கள் மற்றும் பிரம்மா அனைவரும் திருப்பார்கடலில் ஸ்ரீமன் நாராயணனை நாடி காப்பாற்றுமாறு வேண்டிக்கிட்டாங்க. அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்ற திருமால் சோமுகனை எதிர்த்து போருக்கு போனாரு. மிகப்பெரிய யுத்தம் நடைபெற்றதான். சோமுகன் தனது மாயாஜாலங்களால போரிட்டாலும் இறுதியில பலவீனமாயிட்டான். நாராயணனால் அழிக்கப்படுவான் அப்படின்றதை எண்ணி கடலுக்கடியில சென்று மறைஞ்சுக்கிட்டான். அப்போ ஸ்ரீமன் நாராயணன் மத்ஸ்ய அவதாரம் எடுத்து கடலுக்குள்ளார சென்று சோமுகனை வதம் செய்து வேத சாஸ்திரங்களை மீட்டாராம். பின்னர் அந்த வேதங்களை இந்த தலமான உத்தரங்கத்துல மீண்டும் பிரம்மாவுக்கு உபதேசம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றன. இதனாலதான் இந்த தலம் மிக புனிதமான திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. இங்கு தரிசனம் செய்தால் கல்வி, ஞானம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க. இந்த கோவில்ல தினமும் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பக்தர்களுக்காக திறந்திருக்கும். புரட்டாசி சனிக்கிழமைகள், பௌர்ணமி மற்றும் வைகுண்ட ஏகாதசி நாட்கள்ல இங்கு சிறப்பு விழாக்கள் மிக விமரிசையாக நடைபெறுகின்றது. விழுப்புரம் அருகில் அமைந்திருக்கிற இந்த புனித தலத்தை நீங்க கண்டிப்பா ஒரு தடவையாவது பார்க்கணும். போற வழி ஃபுல்லா பச்சை பசேல்னு வயல்வெளிகளோட பார்க்க இயற்கை காட்சிகள் மிக அழகாக இருக்கும். இந்த தலத்தை நீங்க பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை இங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.